குருச்சரணம். குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி இந்த நாள் தொடங்கியிருக்கு. எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுவேன். திங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு கலர், திங்கள் ஒயிட்டு, செவ்வாய் ரெட் கலர், புதன் வந்து க்ரீன் கலர், வியாழக்கிழமைனால குரு தட்சிணாமூர்த்தியோட கலர் வந்து தங்க கலர், எல்லோ அந்த மாதிரி தான். அதனால் அது மாதிரி போடுறதுனால எனக்கு கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக நிறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு கழுத்து பீஸு அடிச்சுட்டு இந்த ஒரு வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் நோன்பு சாட்டியிருந்தாங்க. 10 நாள் ஆச்சு. 10 நாள் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி கம்பம் போடுறாங்க. இன்றைக்கி வந்து சும்மா நோன்பை விட சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மேற்க கம்பம் போய் கரகம் தாளிச்சிட்டு வந்து பொதுக்கணத்துலேருந்து இங்கே கோயில் வரைக்கும் வருவாங்க. கூட்டம் வந்து எல்லோரும் வருவாங்க. நிறைய பேர் காந்தி நகர், நேரு நகர், மேற்கு தெருவில் எல்லா சைடும் வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சாமி அருளெல்லாம் வந்து ஆடிட்டே இருப்பாங்க, கட்டளை செய்வாங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நோன்பை விட அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஸ்டார்டிங் மாதிரி, நோன்பு ஸ்டார்டிங் மாதிரி. இன்னையிலேருந்து 5 நாள் வந்து நாங்கள் எல்லோரும் தீர்த்தம் கொண்டு போவோம். 4:30க்கே எழுந்திரிச்சிருவோம். ஆனால் வந்து ஒரு நாள் 3:30கெல்லாம் போய் தீர்த்தம் ஊற்றிட்டாலா அப்படின்னு நாம் தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு அவசர அவசரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீர்த்தம் கொண்டுட்டு வேப்பந்தலையெல்லாம் ஒடிச்சு வச்சுருவோம். கொண்டு போய் பார்த்தோம்னா அங்கே யாராவது ஒருத்தராவது ஊற்றிருப்பாங்க, தலையெல்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி அப்புறம் ஆனால் நேரமே போனோம்னா கூட்டம் இருக்காது. இல்லைன்னா லைனில் நின்று தான் ஊற்றணும். அதனாலேயே ஒரு 4 மணி 4:30 அந்த டைமே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு தீர்த்தம் ஊற்றிட்டு வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நான் கடைக்கு வந்துடுவேன். அந்த நாளில் சூப்பராக இருக்கும். நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நல்ல சம்பவங்கள் நடக்கும். பண வரவும் நல்லாயிருக்கும். நேரமே எந்திரிச்சு நம்ம வேலை செஞ்சாலே அது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நான் அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிருவேன். அதனாலேயே தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை நோன்பு. எல்லோரும் வாங்க. இன்னையிலேருந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வரைக்கும் தீர்த்தம் ஊற்றுவோம். அப்புறம் புதன்கிழமை வீட்டிலே வந்து கருவாட்டு குழம்பு வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சாமி கும்பிட்டு புதன்கிழமை அந்த தீர்த்தம் கொண்டு போய் ஊற்றிட்டு வருவாங்க. புதன்கிழமை காலையில் மாவிளக்கு. அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து இந்த வேஷம் போடுவாங்க, வண்டிகாளி வேஷம்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் வண்டிகாளி வேஷம் போடுவாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாராபுரம் பக்கத்தில். நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆதரவு தர்றாங்களா என்ன, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதை வச்சு தான் நான் இனிமேல் நிறைய வீடியோ போட முடியும். அதுக்காக தான். சரி, இன்றைக்கி கரகம் மாறுறதெல்லாம் எடுத்து அப்பப்போ போடுறேன் ஷார்ட்ஸில். பாருங்கள், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கங்க.